அன்பு நண்பர்களுக்கு டாக்டர் சர்வானந்தாவின் இனிய வணக்கங்கள். நண்பர்களே, ஔவையின் கூற்று, இதில் தீயோர் சொல் மிகவும் சுடும் என்று சொல்லுகிறாள். அது அழகான ஒரு பாடலை அவள் இந்த கருத்திற்காக பாடியுள்ளாள். அது என்னன்னு பார்ப்போமா? வெய்யோன் கிரணம் மிகச் சுடுமே, வெய்யவனில் செய்யோன் கிரணம் மிகவும் தீதாமே, வெய்ய கதிரெல்லோன் கிரணம் எரியினிலும் எண்ணம் இல்லார் சொல்லே மிகவும் சுடுமே என்று அழகாக அவ்வை பாடியிருக்கிறாள். இதனுடைய விளக்கம் என்னவென்று சொன்னால், சூரியனுடைய ஒளி கதிர்கள் இப்போ எப்படி மே மாதம் வந்துச்சுன்னா, சித்திரை மாதம் வந்ததுன்னா சித்திரை வெயில், கத்திரி வெயில் நம்மளை சுட்டு பொசுக்குதோ, அதை தாங்க முடியலையோ, அதுபோல் அந்த சூரியனுடைய வெயில் கதிர்கள், சூரிய ஒளி கதிர்கள் நம்மை தாக்கும், அதை தாங்க முடியாது. இதுவே மிகவும் தாங்க முடியாத நிலை என்று சொன்னால், அதைவிட எரிகின்ற நெருப்பினுடைய சூடு மிகவும் தீதாம். அதாச்சும் சுட்டு எரிக்கும், இது சுட்டு எரித்து புண்ணாக்கிரும். தீப்புண் பட்டால் எப்படி இருக்கும், தீனு அது பட்டால் அப்படி வெயிலினுடைய சூடும் சரி, எரிகின்ற நெருப்பினுடைய சூடும் சரி, இதெல்லாம் ஒரு பொருட்டல்ல. எது மிகப்பெரிய தீதை தருகிறது என்று சொன்னால், நல்ல எண்ணம் இல்லாதவர்கள் சொல்கின்ற அந்த சொல் மிகவும் தீதானதாக அமையும். இதானுங்க, நல்லவர்கள் சொல் என்றைக்கும் நம்மை பாதிக்காது. அது அவர்களை மாற்றும், திருத்தும், அவர்களை வாழ வைக்கும், வாழுவதற்குரிய வழியை காண்பிக்கும். ஆனால் தீய எண்ணம் கொண்டவர்களுடைய சொல் நம்மை சுட்டு எரித்து சாம்பலாக்கிவிடும் என்று சொல்லுகிறாள். ஆகவே நண்பர்களே, நல்லதை நினைப்போம், நல்லதை சொல்வோம், நல்லதே செய்வோம். நம்முடைய சொல்லால் ஒருவர் வாழ்ந்தார் என்று இருக்கட்டும், தாழ்ந்தார் என்ற அவப்பெயரை நாம் தேடிக்கொள்ள வேண்டாம் நண்பர்களே என்று கூறி, வாய்ப்பளித்த சர்வம் யூடியூப் சேனலுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.